Hello foodies, welcome and welcome to Teens Cooking World. Christmas season வந்துருச்சு. plum cake இல்லாம எப்படி? ஸோ அதனால் நம்ம சேனலில் இருக்கிறதுலே கம்மியான மெஷர்மெண்ட்ஸ், அதாவது 1/4 கிலோ எப்படி plum cake செய்கிறதுங்கிறத காமிக்கிறேன். ஸோ நான் வந்து எக் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். எக்லெஸ் வந்து இனி ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சிம் வச்சுக்கோங்க, சிம்மிலே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு சர்க்கரையை வந்து நல்லா பரத்தி விட்டுருங்க. பரத்தி விட்டுட்டு அதுவே வந்து என்ன சொல்கிறது, கேரமலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம அது பெருசாக எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவ்வளோதான், பரத்தி விட்டுட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. அந்த சூட்லேயே அதுவே வந்து இலக ஆரம்பிச்சிடும். இலகி நல்ல ப்ரௌன் கலரில் வரும். ப்ரௌன் கலரில் வந்து எல்லாமே நல்லா கரையட்டும். ஸோ இப்போ நல்லா ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கரையட்டும். எல்லாமே கொஞ்சம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணி வந்து உள்ளர சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு நான் தண்ணியில் வந்து அந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரையட்டும். ஸோ இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிஸ்மிஸ் பழம் எல்லாமே வந்து உள்ளார சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பம் தான் எல்லாமே. அது வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டுங்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அது கூட இப்போ இந்த கிசான் மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் நான். ஸோ இது வந்து நீங்கள் சேர்க்கணும்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இந்த மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம் சேர்க்குறதுனால. ஸோ இது வந்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சு இந்த மாதிரி நல்லா சாஸ் மாதிரி வரும். நல்லா உங்களுக்கு சாஸ் மாதிரி வரும், இந்த அளவுக்கு திக்காக. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா வந்து ரொம்ப இறுக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆற விடும்போது கம்ப்ளீட்டாக இறுகிரும். ஸோ அதில் இந்த அளவுக்கு வந்ததுமே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு நல்லா சாஸ் வேலைக்கு வந்ததும் வச்சுட்டு நல்லா வந்து ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மசாலா வந்து அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்துக்கிறேன். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா சர்க்கரை 1/4 கப் சேர்க்குறேன். ஸோ இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்குவோம். இதை வந்து நல்லா சலிச்சுக்கணும், கம்ப்ளீட்டாக நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். பிகாஸ் நம்ம கரம் மசாலாலாம் அரைக்கிறோம்ல, ஸோ அதனால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ப்ரீமிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மைதா வந்து 1/2 கப் மைதா எடுத்துக்கணும், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அப்புறம் கோகோ பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோ பவுடர் எடுத்துக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதையும் வந்து ஜலிச்சு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் நல்லா கலந்துட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து கேக்கோட ப்ரீமிக்ஸ். இது ப்ரீமிக்ஸ்னால் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ். இது இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஒரு முட்டையை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணிக்குவோம். நல்லா கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிடும், அந்த அளவுக்கு பீட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம சுகரை, அந்த சர்க்கரையோட கரம் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட 80 ml ஆயில் சேர்க்குறேன். இன்கேஸ் நீங்கள் ஆயில் சேர்க்கலை, 80 ml ஆயில் சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது ப்ரீமிக்ஸ்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஏன் வந்து ஸ்டீல் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, அது வந்து என்ன சொல்கிறது, ப்ராப்பராக உங்களுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து கிடைக்காது, எல்லாமே அங்கங்கே போய் ஸ்டக் ஆகிக்கும். அதனால தான் ஒரு பிளாஸ்டிக் வெசலோ ஏதோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த கேரமல் சாஸு, நட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் சோக் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை வந்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நீங்கள் டேரெக்டாக ஒரு 4 inch டின்னில் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ரெக்டாங்குலர் டின்லையோ இல்லை ஒரு சர்க்குலர் டின்லையோ 4 inch டின், 5 inch டின்னில் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு நான் வந்து கப் கேக்ஸாக வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கப் கேக்காக கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து 6 கப் கேக் கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி 6 கப் கேக் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு முந்திரி பருப்பு, ஸோ அந்த முந்திரி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மைதாவில் போட்டு ஒரு தடவை பரட்டி எடுத்துருங்க. அப்போ தான் வந்துட்டு அது மேலே இருக்கும், இல்லைனா வந்துட்டு அது கீழே போய் செட்டில் டவுன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை டேப் பண்ணிட்டு நான் வந்து அவனில் வச்சுட்டேன். அவனில் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ்
கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. லோவர் ராட் வச்சு பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக பேக் ஆகி கிடச்சிரும். வேறு லெவல் சாஃப்டாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட ஆர்டர்ஸ் நீங்கள் எடுக்கணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லை என்னோட மெயில் ஐடிக்கும் இல்லைனா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.